பொரியல் மருதி ரைஸ்க்கோ சாம்பாருக்கோ தொட்டு சாப்பிட வேண்டாம். இப்படியே நீங்கள் ஒரு கப்பில் போட்டு ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்லாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசம், சாம்பார், மோர் குழம்பு இது எல்லாமே வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் இருக்கும். எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு பொரியல் இருக்கும். பட்டு கிட்டத்தட்ட அதே பொரியல் டெய்லி நம்ம செய்யும்போது ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பொரியல் ரெசிபி தான் காட்ட போகிறேன். அது பீட்ரூட் வச்சு செய்ய போகிறோம். இது பீட்ரூட் முட்டை பொரியல். ஸோ இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே ரெடியாக வச்சுட்டேன். ஒரு நல்ல பெரிய வைட் பேன் இல்லைனா ஒரு நல்ல பெரிய கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ முதல்ல நம்ம தாளிக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட்லேயே நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. கட்லெட், அல்வா, இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெசிபீஸ். அந்த லிங்க்ஸ் தரேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் நான் காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு 2, பூண்டு வந்து ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 பல் தட்டி போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஸோ முதல்ல இது எல்லாமே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பொரியல் முட்டை போட்டு செய்கிறேன். பட் சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக ஜஸ்ட்டு தேங்காய் பூ போட்டு கூட தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிறது அது சேர்க்குறேன். ஒரு 5 பச்சை மிளகா இது கீரி நறுக்கி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் இதை நல்லா வதக்குங்க. ஸோ ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் பீட்ரூட்டை போட்டுடுறேன். இப்போது இந்த ரெசிபிக்கு நான் வந்து 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். சீவ வேண்டாம், ஏன்னா நம்ம முட்டை போடுறதுனால நீங்கள் சீவி போட்டிங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஒட்டிடும், இட் ஒரு கிளம்பி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு நல்ல பொடியாக உதிரியாக வேணும்னா இந்த மாதிரி நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து பொரியல் சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பீசஸாக அப்படி நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ பீட்ரூட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. ஸோ பொதுவாக வந்து எனக்கு காய்கறி எல்லாமே பிடிக்கும். நான் எல்லா காயும் சாப்பிடுவேன். இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது வேண்டாம், இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்படி தான் பழக்கி விட்டாங்க. எல்லா காயும் சாப்பிடுவோம், மஸ்ட்டு. கீரைலாம் வாரத்தில் ஒரு 3 நாளாவது மஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா காயும் நான் சாப்பிடுவேன். ஸோ இப்போ பீட்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் கலர், அந்த கலர்னால் அண்ட் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ பசங்க யூஸ்வலாக பீட்ரூட்டு போரையோ எப்படி சாப்பிட்றதுன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி முட்டை போட்டு கொடுங்க. ஏன்னா முட்டையில் அந்த ப்ரோட்டீன் இருக்குது, ப்ளஸ் வெஜிடபிள் ரெண்டும் சேர்ந்து கலந்தாப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறேன் காயை. பிகாஸ் முட்டை போடுறதுக்கு முன்னாடி காய் கம்ப்ளீட்டாக வெந்திருக்கணும். ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் உப்பு போடலை, ஸோ இப்போ நான் உப்பு சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போது பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஸோ பேனை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு காய் நல்லா வேகட்டும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து பீட்ரூட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாஹா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்றேன் ஒரு வாட்டி. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, முட்டை போடுறதுனா இந்த மாதிரி பெரிய பேன் இல்லைன்னா கடாய் வச்சுருந்தீங்கன்னா காயை ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு ஓரமாக இந்த மாதிரி ஒதுக்கிடுங்க. ஏன்னா நம்ம முட்டை இதில் தான் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காய் எல்லாமே ஓரமாக அப்படி ஒதுக்கி வச்சுட்டேன் பேனை சுற்றி. இப்போ சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் செய்யும்போது இப்படி செய்வேன் நான். ஸோ அந்த மெத்தட் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போகிறோம். ஃப்ளேம் ஜஸ்ட் மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முட்டையாக ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பேனில் ஊற்றுறதுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, சப்போஸ் ஏதாவது முட்டை கெட்டு போயிருக்கோம், வேஸ்ட்டாக போயிடும்னா நீங்கள் தனித்தனியாக சின்ன கப்பில் உடச்சி கூட நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ஃப்ரெஷ் முட்டை தான், அதனால் தைரியமாக நான் டைரெக்டாக பேனில் வந்து போட்டுடுறேன். உடச்சிருச்சு. ஓகே. ஸோ முட்டை ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன செய்வீங்க அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யூஸ்வலாக அது மாதிரி வெஜிடபிள்ஸோடு நீங்கள் முட்டை சேர்த்து செய்வீங்களா? ஏன்னா முட்டை வச்சு நம்ம 2-3 பொரியல்லாம் செஞ்சுருக்கோம். ஐ மீன் யூஸ்வலாக வீட்டில் செய்வோம் முட்டை ஆட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பொரியல் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ 5 முட்டை எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு, 5மே ஊற்றியாச்சு. ஸோ ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் கழித்து நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி செய்யும்போது நம்ம முட்டையை சீசனிங் பண்ணணும். கண்டிப்பாக மிளகு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போடணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஜஸ்ட் லைட்டாக அது மேலே போடுறேன். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த பச்சை டேஸ்ட் வரும், அதனால தான். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் காரம், அதாவது மிளகாத்தூள். உப்பு வந்து லேசாக போடுறேன், பிகாஸ் பீட்ரூட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டேன். பட் ஜஸ்ட் லைட்டாக தான் போட போகிறேன், முட்டைக்கு சேர்கிற மாதிரி. ஜஸ்ட் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். வேணும்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போது இதை ஒரு ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிட்டு முட்டையை அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முட்டை கிட்டத்தட்ட வெந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்க்ராம்பிள் அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காயை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். தட் இஸ் பீட்ரூட்டை ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்து கிராஜுவலாக முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ காய்க்கு ஏற்ற அளவு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேண்டாம், நிறைய பேர் முட்டை சாப்பிட மாட்டீங்க, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து முட்டைக்கு பதிலாக தேங்காய் பூ வந்து திருவி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் கலர் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அஃப்கோர்ஸ் பீட்ரூட்னா எனக்கு அந்த லவ்லி ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். டார்க் ரெட் என்னோடய ஃபேவரட் கலர்னு சொல்லுவேன் நான். ஸோ நம்மளோட பீட்ரூட் முட்டை பொரியல் ஆல்மோஸ்ட் டன். ஸோ கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட போகிறேன். இன்னும் ஒரு 1 மினிட் இதில் வச்சு நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் முட்டையெல்லாம் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. ஸோ பொரியல் நம்மளுக்கு உதிரியாக வந்திருக்கு. ஏன்னா இந்த பீட்ரூட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டைல் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து கிரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே சேர்ந்து ஒட்டி ஒரு மாதிரி கிளம்பி ஆகிடும். ஸோ நம்மளோட பீட்ரூட் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ரியல் கொஞ்சமாக போட்டு இறக்கிடுறேன். ஜஸ்ட் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம பீட்ரூட் முட்டை பொரியல் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்புறமா வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பீட்ரூட் முட்டை பொரியல் எப்படி இருந்தது நான் டேஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். பொரியல் மாதிரி ரைஸ்க்கோ சாம்பாருக்கோ தொட்டு சாப்பிட வேண்டாம். இப்படியே நீங்கள் ஒரு கப்பில் போட்டு ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது. பீட்ரூட் நல்ல குட்டி குட்டி பீஸஸை கட் பண்ணதுனால அந்த எக் வந்து அதோட ஃப்ளேவர்ஸும் நல்ல ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.